பிரைஸ் எல்லாம். யோவான் 14:1 சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று வேதவசனம் சொல்லுது. இன்னைக்கு அன்னைக்கோட இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது. அவங்க வேதனைப்படுறாங்க, பயப்படுறாங்க. ஐயோ, எனக்கு வேலை இல்லையே, எனக்கு திருமணம் ஆகவில்லையே, என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு இல்லையே, எனக்கு நல்ல சம்பளம் இல்லையே சொல்லிட்டு இதற்கு பூமிக்குரிய காரியங்களை குறிச்சு அநேகர் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனா வேதவசனம் சொல்றது, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நீங்க தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா எங்களை வேதவசனம் சொல்லுது. என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்பது தேவன் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்றார். எப்படி நம்ம தேவனிடத்தில் விசுவாசமா இருப்பது? வேத வசனத்தை நம்ம படிக்கும் போது, நம்ம அதை படிக்கிறத நம்ம கேட்கும் போது, அதை நம்ம அறிக்கை செய்யும் போது நமக்குள்ள விசுவாசம் அதிகமா வளரும். இப்ப நம்ம அப்படி நம்ம விசுவாசத்தை நம்ம வளர்க்கும் போது கர்த்தர் சொல்றார், உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். எப்படி சந்திக்கப்படும்? கர்த்தர் வந்து சொல்றார், நான் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லும் போது கர்த்தர் சொல்றார், நான் உங்களுக்காக என் சமாதானத்தை வைத்து சொல்றார். இப்ப வச்சிருக்கிறான்னா அந்த இடத்துல இருக்குது, நம்ம தான் அதை எடுக்கணும். கர்த்தர் நமக்காக சமாதானத்தை வைத்து விட்டு போயிருக்கார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு நாங்கள் போயிடும் என்று சொல்றார். கர்த்தர் நம்ம வேத வசனத்தை நம்ம படிக்கும் போது, விசுவாசம் நமக்கு வளரும் போது, கர்த்தர் நமக்கு சமாதானத்தை வைத்துக்க, நம்ம சமாதானம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு சமாதானம் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம அந்த பூமிக்குரிய காரியங்களை நம்ம பார்க்காதபடி மேலானவர்கள் நம்ம நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். எப்படி மேலானவர்கள் நோக்கி பார்க்கும்போது, வேத வசனத்தின் மூலமா நம்ம பார்க்கும்போது, மேலானவர்கள் நம்ம பார்க்கும்போது இந்த பூமிக்குரிய காரியம் ஆட்டப்படி நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.